ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 4ல உள்ள கிராமர் கன்டினியூஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல படிக்கக்கூடிய கிராமர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசஸ் அதுக்கப்புறம் கிளாஸஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போயிரலாம். Finite and non-finite verbs. Words which denote an action are known as verbs. We classified verbs into two types. They are இப்போ வேர்ட்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் காணிக்கிற ஆக்ஷன் செய்யக்கூடிய ஒரு வேர்ட வந்து நம்ம வந்து வேர்பும்போம்ல. அப்போ வந்து வேர்ப வந்து 2 வகையா வந்து நம்ம பிரிக்கலாம். அது என்ன வகை பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ். அதுக்கப்புறம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். ஃபைனைட் வேர்ப்ஸ் என்னெல்லாம்னுட்டு நம்ம பார்த்துடலாம். மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் டெய்லி. இதுல கோஸ்ங்கிறது ஃபைனைட் வெர்ப். வி ஹேவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட். இதுல ஃபினிஷ்டுங்கிறது ஃபைனைட் வெர்ப். முதல்ல என்ன சொல்றாங்க? என் அண்ணனோ தம்பியோ என் பிரதர் வந்து டெய்லி டெம்பிளுக்கு போறான் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஆல்ரெடி ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம் அப்படி சொல்றாங்க அடுத்ததுல. The words printed in the bold letters are finite verbs. இந்த bold letter கொடுத்துக்குள்ள இது முதல் சென்டென்ஸ்ல goes, ரெண்டாவது சென்டென்ஸ்ல finished. இந்த ரெண்டு வேர்டுமே finite verbs சொல்றாங்க. முதல்ல finite verbsனா என்ன, அதை எதுல இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு படிக்கலாம். Finite verbs indicate the tense and time of actions. Finite verb என்ன சொல்லுது, அது ஒரு டென்ஸையும் அதுக்கப்புறம் அது எந்த நேரத்துல நடக்குது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது டைமை வந்து குறிக்குது. டைம் ஆஃப் ஆக்ஷன் வந்து குறிக்குது. Finite verbs undergo a change as and when the subject number of person changes. அது எப்போ சேஞ்ச் ஆகுது, அல்லது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்னா நம்பர் அல்லது ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகுச்சு இல்ல ஃபைனைட் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இப்ப நான் ஃபைனைட் வேர்ப்னா என்ன பார்த்துடலாம். Non-finite verbs. Non-finite verbs do not indicate the tense and time of action. Finite verb என்னது tenseயும் time of actionையும் குறிக்குது. Non-finite verb அதுக்கு differentiation மாதிரி. Non-finite verb they do not indicate the tense and time of action. Non-finite verb do not change even when the subject number of person changes. அது வந்து நம்ம அதுல என்ன படிச்சோம், சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகச்சுல ஃபைனைட் verb சேஞ்ச் ஆகும். இதுல இருந்து சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகாத சமயம் ஃபைனைட் verb சேஞ்ச் ஆகாது, நான் ஃபைனைட் verb சேஞ்ச் ஆகாது, சப்ஜெக்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. There are 3 kinds of non-finite verb. Non-finite verb இன்னும் 3 வகைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னெல்லாம் பார்க்கலாம். And infinitive. அதுல to கூட verb add பண்றது. And gerund. Gerundனா ing வச்சு முடிய word. அப்போ verb கூட ing. A participle. இப்படி 3ஆ பிரியுது. முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் இந்த 3த்துக்கும் முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துலாம். மை சன் லைக்ஸ் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ். எனக்கு பையனுக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. இதுல டு வாட்ச், அதாவது டு கூட ஒரு வேர்ப் இருக்குது. அப்ப அது என்னது, இன்ஃபினிட்டிவ். பிளேயிங் செஸ் இஸ் மை ஹாபி. என்னோட ஹாபி என்னது, எப்பவுமே செஸ் விளையாடுறது என்னோட ஹாபி. இதுல ஜெரண்ட் வேர்ப் இருக்கு. பிளேங்கிறது ஒரு வேர்ப், அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம், அப்ப இது ஒரு ஜெரண்ட். driven out of the kingdom, the king himself in a forest. அப்ப என்ன சொல்றாங்க, கிங்டம் விட்டு வெளியில வந்த பிறகு கிங் வந்து என்ன பண்ணாரு, ஒரு காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருக்காரு, அப்படி அவரை மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து ட்ரிவன், அப்ப இதுல வந்து இது ஒரு பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃப்ரேஸ் என்ன பார்க்கணும். ஃப்ரேஸுக்கு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 1. அப்போ an intelligent boy, a costly pen. முதல்ல என்ன சொல்றாங்க, ஒரு இன்டெலிஜென்டான பையன், அதுக்கப்புறம் ஒரு காஸ்ட்லி விலை உயர்ந்த ஒரு பெண், அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. The above group of words are known as phrases. இந்த மூணுமே group of words வந்து ஒரு phrases சொல்லுது. இது ஒரு phrases னு சொல்றாங்க. It does not contain a finite verb. இது ஒரு finite verb இருக்காது. அந்த சென்டென்ஸ்லயே finite verb இருக்காது. finite verb இல்லைன்னா அது ஒரு phrase சொல்றாங்க. அப்போ phrase என்ன? A phrase is a group of words without a finite verb. finite verb இல்லாத ஒரு group of words வந்து phrase. இப்போ கிளாஸ்னா என்ன பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. இதே எக்ஸாம்பிள் தான், ஆனா அது வந்து கிளாஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. இது ஃப்ரேஸ்ல இருக்கு, கிளாஸ்ல என்னன்னு பார்த்துலாம். A boy who is intelligent. இந்த பையன்
இன்டெலிஜென்ட்டா இருக்கான். A pen which is costly. இந்த பென் காஸ்ட்லியா இருக்கான். A story which is interesting. அப்ப இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. The group of words given above are classes. இந்த group of words குடுத்திருக்காங்களா, இந்த 3 வேர்ட்ஸ். அப்போ இது ஒரு கிளாஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ கிளாஸ்னா என்ன? A class is a group of words which consist of finite verb. Phrase-னா does not contain finite verb. Class-னா contains finite verb. அவ்வளவுதான். இப்போ கூட கொஞ்சம் பிரீஃபா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துரும். எக்ஸாம்பிள் 1. இது இந்த வழியிலயும் எழுதலாம் அல்லது இந்த வழியிலயும் எழுதலாம். எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒண்ணு ஃப்ரேஸ்ல எழுதியிருப்பாங்க, இன்னொன்னு கிளாஸ்ல எழுதியிருப்பாங்க. ஓகே. அப்போ ஃப்ரேஸ்ல எப்படி எழுதலாம்? ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ஒர்க் த பாய் வெண்ட் அவுட் டு பிளே. அவனுக்கு ஹோம் ஒர்க்கோ அந்த ஒர்க்கோ எல்லாம் முடிச்சிட்டு பையன் வந்து வெளியில விளையாட போயிட்டான். அப்போ அந்த அண்டர்லைன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் டஸ் நாட் கண்டெயின் அ ஃபைனைட் வெர்ப். இல்ல ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ஒர்க், இல்ல வந்து ஃபைனைட் வெர்ப் இல்ல. அப்போ இது வந்து என்ன சொல்லும்? ஒரு ஃப்ரேஸ்னுட்டு சொல்லும். அதே இது கிளாஸ்ல எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் த பாய் ஹட் கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஹி வென்ட் அவுட் டு பிளே. வேலையை முடிச்சப்பறம் அவன் வந்து 2மே ஒரே மீனிங் தான் வருது. ஆனா என்னன்னா, ஆஃப்டர் த பாய் கம்ப்ளீட்டட் த ஒர்க், வேலையை முடிச்ச பிறகு he went out to play, அவன் வெளியில விளையாட போயிட்டான். அப்போ the underlined part of the sentence contains a finite verb. After the boy had completed the work, இது underline பார்ட்டா, இதுல ஒரு finite verb இருக்கு. அப்ப இது என்ன சொல்லும்? கிளாஸ்னுட்டு சொல்லும். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் phrases, phrasesக்கு நிறைய கைண்ட்ஸ் இருக்கு. அப்ப என்ன டைப்ஸ் இருக்கு, அந்த டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். We have 3 kinds of phrases according to their functions in sentences. அது 3 kinds of phrases. 3 phrases வந்து 3 வகைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னெல்லாம் பார்த்துடலாம். முதல்ல adjective phrase, adverb phrase, அதுக்கப்புறம் noun phrase. இப்போ adjective phrase-னா என்ன? It is a group of words that does the work of an adjective. It describes the noun. இது வந்து ஒரு adjective ங்கிற வேலையை வந்து செய்யும். அதாவது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட், அதுல வந்து அட்ஜெக்டிவ் இருக்குமா, அந்த அட்ஜெக்டிவ் வந்து குறிக்கிறது. இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸாம்பிள்னா என்ன? இது வந்து நவுனை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னது? We bought chairs made of wood for our auditorium. இதுல வந்து woodங்கிறது அட்ஜெக்டிவ் இல்லையா? அப்போ இது மேட் ஆஃப் wood வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கு. இது ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். We bought chairs மேட் ஆஃப் wood for our auditorium. எங்க ஆடிட்டோரியத்துல நாங்க வந்து உட்டால ஆன சேரை வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல adverb phrase-னா என்ன? It is a phrase which functions as an adverb. Adverb. இதுல வந்து adjective பதிலா இல்ல adverb. This phrase supplies some information about the action. இது action பத்தியும் சொல்லும், adverb பத்தியும் சொல்றாங்க. இதுல எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, when the patient was taken to the emergency ward. patient வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு அழைத்து செல்லும் போது the doctors rushed there in a hurried manner. இது ஒரு adverb. அப்போ டாக்டர் வந்து ஓடி போறாங்க, அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு ஓடி போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நவுன் ஃப்ரேஸ்னா என்ன? திஸ் ஃப்ரேஸ் விச் ஆக்ட்ஸ் அஸ் நவுன். இது வந்து ஒரு நவுன் மாதிரி செயல்படும் சொல்றாங்க. அப்போ எக்ஸாம்பிள் என்னது? a boy of class 10 become the house captain. அப்போ அந்த boy of class 10, பாய்ங்கிறது நவுன் சரிங்களா? அப்ப காமன் நவுன். அப்போ ஒரு பாய் ஆஃப் கிளாஸ் 10 வந்து ஹவுஸ் கேப்டன் ஆனா அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இப்ப எக்ஸசைஸ்க்குள்ளாடி போலாம். இப்ப இந்த எக்ஸசைஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஐடென்டிஃபை த phrases in the following sentence and classify them as adjective, adverb or noun phrase. phrases 3 வகைப்படுது. ஒன்னு adjective, adverb, அடுத்தது noun phrase. இப்போ கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன phrase-னுட்டு நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, the girl in blue saree is my sister. ப்ளூ saree போட்டிருக்க ஒரு பொண்ணு, அவ வந்து என்னோட தங்கச்சியும் அக்கா, அவ என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ப்ளூ saree இது ஒரு அட்ஜெக்டிவ். ப்ளூங்கிற அட்ஜெக்டிவ். அப்போ இது என்னது? நத்திங் பட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். கோலி ஹோப்ஸ் டு வின் த ட்ராஃபி. இதுல வந்து டு வின் த ட்ராஃபி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு நவுன் ஃப்ரேஸ். அப்போ கோலி என்ன நினைச்சா? எனக்கு ட்ராஃபி ஜெயிக்கணும்னு நினைச்சு விளையாடினான். கோலி ஹோப்ஸ் டு வின் த ட்ராஃபி. எது ட்ராஃபி கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. த ட்ரெயின் ஹால்ஸ் அட் எவ்ரி ஜங்ஷன். ஹால்ஸ்னா ஸ்டாப்ஸ்னுட்டு அர்த்தம். இல்ல அட் எவ்ரி ஜங்ஷன், இது ஒரு அட்வர்ப் ஃப்ரேஸ் பார்த்துக்கோங்க. அப்போ ட்ரெயின் வந்து எல்லா ஜங்ஷன்ல வந்து ஸ்டாப் ஆகும் சொல்றாங்க. I have never seen such a picture. இது வந்து பிக்சர். அப்போ ஒரு நவுனை குறிக்குது. அப்போ இது ஒரு நவுன் ஃப்ரேஸ். such a picture. அப்போ நான் இந்த மாதிரி ஒரு
பியூட்டிஃபுல்லான அல்லது இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஷி ஒர்க்ட் இன் அன் எந்தூசியாஸ்டிக் மேனர். அப்போ எந்தூசியாஸ்டிக்னா எனர்ஜெட்டிக் மேனர். அப்போ இன் அன் எந்தூசியாஸ்டிக் மேனர் வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கு. இது ஒரு அட்வர்ப் பிரேஸ். அப்போ அவ வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா அவ வந்து ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ். இப்போ கிளாஸஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அட்வர்ப் கிளாஸஸ் 3 வகைப்படுது. அதாவது ஒன்னு அட்வர்ப் கிளாஸ், இன்னொன்னு நவுன் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு அட்ஜெக்டிவ் கிளாஸ் படுது. ஸோ, இப்போ வந்து 3 வகைப்படுது சொன்னேன்ல. அட்வர்ப் கிளாஸ், நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ். இப்போ அட்வர்ப் கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இட் மாடிஃபைஸ் த வெர்ப். தட் இஸ் இட் டெல்ஸ் சம்திங் அபௌட் த ஆக்ஷன். இது வந்து வெர்ப பத்தி குறிக்குது. அதாவது ஒரு ஆக்ஷனை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. திஸ் கிளாஸ் கிவ்ஸ் டீடைல் அபௌட் த ஆக்ஷன். ஆக்ஷனை பத்தி டீடைல்டா இது வந்து சொல்லுது. அப்ப எக்ஸாம்பிள் என்னது? The students were sitting quietly in the classroom until the teacher arrived. டீச்சர் வர டீச்சர் வந்து வர முன்னாடியே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல குவைட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இத வந்து என்ன குறிக்குது? டைம் ஆஃப் ஆக்ஷனை வந்து குறிக்குது. அதாவது இந்த இந்த நேரத்துல டீச்சர் அரைவ் ஆகும் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவைட்டா இருந்தாங்க அப்படிங்கிறது குறிக்குது. நவுன் கிளாஸ்னா என்ன பார்க்கலாம். திஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் அஸ் நவுன். அதாவது நவுன் மாதிரி இது வந்து குறிக்கும். அப்ப எக்ஸாம்பிள் என்னது? whoever wins the contest will get a prize. இதுல வந்து ஹைலைட்டட் போர்ஷன் இது ஒரு நவுன். புரிஞ்சுதா? அப்ப யார் இந்த கான்டெஸ்ட வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. Then adjective class. Adjective class என்னது? It acts as an adjective and describes a noun. இது adjective ஆகட்டும் ஆக்ட் ஆகுது, ஒரு நவுனை பத்தியும் குறிக்குது. அப்போ எக்ஸாம்பிள் என்னது சொல்லியிருக்காங்க? ஐ வென்ட் டு த பிளேஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். இதுல வந்து இது வேர் ஐ வாஸ் பார்ன் வந்து ஒரு பிளேஸை பத்தி குறிக்குது. அப்போ அது ஒரு நவுன்னிட்டு அர்த்தம். அப்போ நான் வந்து எங்க பிறந்தினோ அந்த இடத்துக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸசைஸ் கொள்ளாடி நுழையலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஐடென்டிஃபை த கிளாஸஸ் அண்ட் கிளாசிஃபை தெம் அக்கார்டிங்லி. கிளாஸஸ் நான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல அண்டர்லைன் பண்ணி இது என்ன கிளாஸ்னுட்டு கண்டுபிடிக்கணும். அட்ஜெக்டிவா, அட்வர்பா, நவுனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வாங்க பார்த்துக்கலாம். ராம் bought a pen that does not write well. ராம் ஒரு பென் கொண்டு வந்தான். அந்த பென் வந்து ஒழுங்கா எழுதாது. அதாவது சொல்லியிருக்காங்க. இதுல that does not write wellங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ இது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். கம் பேக் சூன் ஆஸ் பாசிபிள். கூடிய சீக்கிரம் திரும்ப வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது அட்வர்ப். அப்போ அட்வர்ப் கிளாஸ் சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் whom she had invited attended her wedding. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்திக்கு வெட்டிங் நடக்குது. அப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ வெட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணாங்க. அவ கூப்பிட்டுருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ whom she had invited வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வருது அந்த இடத்துல. ஸோ இது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். மை பிரதர் விசிட்ஸ் மை ஃபாதர் வென் எவர் ஹீ கம்ஸ் டு சென்னை. சென்னைக்கு எப்போ என்னோட அண்ணனோ தம்பியோ, அதாவது பிரதர், எப்போ என் தம்பி வச்சுக்கோங்களா, எப்போ என் தம்பி வந்து சென்னைக்கு வரானோ அப்போல்லாம் எங்க அப்பாவை பார்த்துட்டு போவான் அப்படின்னு சொல்றாங்க. வென் எவர் ஹீ கம்ஸ் டு சென்னை. இப்போ இது ஒரு அட்வர்ப். அப்போ இது ஒரு அட்வர்ப் கிளாஸ். கால் மீ இன் கேஸ் தேர் இஸ் அன் எமர்ஜென்சி. இப்போ உனக்கு ஒரு எமர்ஜென்சி இருந்தானே என்ன கூப்பிடுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த in case there is an emergency na இது ஒரு adverb class. Until the sun sets the old woman cannot sleep out of her house. சூரியன் மறைய முன்னாடி அந்த ஓல்டு உமனுக்கு படுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல until the sun setsங்கிறது ஒரு adverb. அப்போ இது ஒரு adverb class. she knows where I go. நான் எங்க போறேன்னுட்டு அவளுக்கு தெரியும். அப்போ இதுல where I go இது வந்து ஒரு noun. அப்போ noun class. யூ கேன் கோ வேர் எவர் யூ வாண்ட். உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அந்த இடத்துக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேர் எவர் யூ வாண்ட் அண்டர்லைன் பண்ணிருக்கு. இது ஒரு அட்வர்ப். ஸோ இது ஒரு அட்வர்ப் கிளாஸ் நீட்டு சொல்லி இதோட இந்த கிராமர் முடியுது. தேங்க்யூ.